வைகை புயல் வடிவேலு ஒரு படத்தில் பேசிய வசனம் சிரிப்பை வரவழைக்கும். ஊர் மக்கள் ஒருத்தர் சும்மாவே இருக்கிறத பாராட்டி இந்த ஊர் மக்கள் சார்பா ஒரு விருது கொடுக்கலான்னு இருக்கணும். வடிவேலு யார்கிட்ட கொடுக்க போற கேட்பார். உங்ககிட்ட தான். வடிவேலு நான் வாங்கினத்தானே அப்படின்பார். ஆஹா, கொடுக்கிற விருதை வேண்டான்னு சொல்றதுக்காக ஒரு இது கொடுக்கலாம்யா அப்படின்பார். அதை யார்கிட்ட கொடுப்ப அப்படின்னு வடிவேலு கேட்பார். போங்கய்யா, விருது கொடுத்து வேலை வாங்க பார்க்குறீங்களா என்பார். வைகை புயல் வடிவேலு அவர்களின் இந்த நகைச்சுவை ஒரு சிறந்த நகைச்சுவை. இது நகைச்சுவையாக இருந்தாலும் வாழ்க்கையில் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கான பாடத்தை போதிக்கின்றது. நம்மை சுற்றி பார்த்தால் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்து கொண்டு அடுத்தவர்களை பற்றி கதை பேசிக்கொண்டு காலத்தை ஓட்டி கொண்டிருக்கும் சிலரை பார்க்கலாம். இன்னும் சில கிராமங்களில் ஆலமரத்தடியில் உட்கார்ந்து ஒரு வேலை இல்லாமலும் பேசிக்கொண்டு கொஞ்ச நேரம் தூங்கிக் கொண்டும் பொழுதை கழிக்கும் மனிதர்களை பார்க்க முடியும். ஆனால் அதே கிராமத்தில்தான் அதிகாலையிலே எழுந்து கடுமையாக உழைத்து தங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொண்டிருக்கும் மனிதர்களையும் இருக்கிறார்கள். உண்மையில் சும்மா இருப்பது ஒரு பழக்கமாகிவிட்டால் அதிலிருந்து வெளியே வருவது மிகவும் கடினம். முதலில் வேலை செய்ய மனசு வராது. அதற்கு பிறகு உடலும் உழைப்பிற்கு ஒத்துழைக்காது. சோம்பேறித்தனம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனதையும் உடலையும் பாதிக்க தொடங்கிவிடும். வாழ்க்கையில் எப்போதும் ஏதாவது ஒரு பயனுள்ள வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வேலை என்பது பணம் சம்பாதிப்பிற்காக மட்டுமல்ல. உழைப்பு நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது, மனதுக்கு உற்சாகத்தை தருகிறது, வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை ஏற்படுத்துகிறது. உழைத்தால்தான் முன்னேற்றம், உழைத்தால்தான் தன்னம்பிக்கை, உழைத்தால்தான் வாழ்க்கையில் ஒரு திருப்தி. நாம் உழைத்தால் நமக்கும் பயன், நம்முடைய குடும்பத்திற்கும் பயன், நம்மை சுற்றியவர்களுக்கும் பயன். அதைவிட முக்கியமாக நம்முடைய மனமும் நன்றாக இருக்கும், உடலும் சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால் சும்மா இருப்பதை தவிர்ப்போம், சுறுசுறுப்பாக இருப்போம், உழைக்க கற்றுக்கொள்வோம். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கிறது என்பது முக்கியமல்ல, நாம் தினமும் ஏதாவது ஒரு பயனுள்ள வேலையை செய்கிறோமா என்பதுதான் முக்கியம். நன்றி, வணக்கம்.